வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும்தான் கொடுக்கப்படுது. தயவுசெய்து இதை ஒரு ரெக்கமெண்டா எடுத்துக்காதீங்க. வாங்க சேனலுக்குள்ள போலாம். இது நம்மளுடைய யூடியூப் சேனலுங்க. இதில் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த டெலிகிராம் லிங்க் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா டெய்லி நிஃப்டியோட அப்டேட்ஸ் கொடுத்துட்டு லைவ் அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கேன். இதுவே உங்களுக்கு ட்ரேடிங்க்கு சப்போர்ட்டாக இருக்கும். அதனால் கனெக்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நம்மளுடைய கோர் கான்செப்ட் என்னமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதில் மூவ் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புதுசாக பார்க்குறவங்க புதுசாக பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா இந்த புதியோர்களுக்காக அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள். ஏன்னா இதில் 14 வீடியோஸ் கொடுத்துருக்கேன். இதில் நம்மளுடைய கோர் கான்செப்ட் கம்ப்ளீட் இதில் கொடுத்துருக்கேன். அப்போ நீங்கள் இதில் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஒவ்வொரு வீடியோவை பார்த்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க. ஒவ்வொரு வீடியோவை பார்த்து நீங்கள் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா பயிற்சி பண்ணுங்கள். ஒவ்வொரு வீடியோ முடிச்சோட பயிற்சி பண்ணுங்கள். கண்டினியூவாக பார்க்காதீங்க. பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிடும். அப்புறமா இந்த அப்டேட்ஸ் வீடியோவை பாருங்கள். ஆல்ரெடி நீங்கள் ட்ரேடர்ஸ் வந்தீங்கன்னா இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்டு இது மட்டும் கொடுத்துருக்கேன். இதை பாருங்கள், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். அப்புறம் மற்ற வீடியோ பாருங்கள், உங்களுக்கு சூட் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு ஸ்டாக்ஸில் நிஃப்டி என்ன பண்ணுச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். நிஃப்டி பார்த்தீங்கன்னா நேற்று யூஎஸ் அண்ட் இந்தியா டேக்ஸ் டேரிஃப் ஃபைனல் ஆனங்காட்டி ஒரு மிகப்பெரிய கேப் அப். மிகப்பெரிய கேப் அப் ஒன் ஹவரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நேற்று க்ளோஸ் ஆனது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கே க்ளோஸ் ஆயிருந்தது. இங்கே க்ளோஸ் ஆயிருந்தது. அதாவது 25,130ங்கிற இடத்துல க்ளோஸ் ஆயிருந்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் ஓப்பன் ஆகுறதா 26,200, கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட்டு பாசிட்டிவில் ஓப்பன். இது லைஃப் டைம் ஐ தான் இந்த லைன் போட்டிருக்கேன். காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இந்த லைன் மட்டும் தான் நான் போட்டிருந்தேன். ஏன்னா ரன் ஆகும்போது மிகப்பெரிய கேப் அப்புங்கிறதுனால ரன் ஆகும்போது இதை ப்ரெடிக்ட் பண்ண முடியும்னு சொல்லி கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த லைன் போட்டிருந்தேன். சரிங்களா? அதாவது மார்க்கெட் மேலேருந்து கீழே வர ஆரம்பிக்கும் போது அடுத்த சப்போர்ட் எதுன்னு பார்த்தா இந்த சப்போர்ட் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்களா? இதை சப்போர்ட்டான எடுத்து போட்டிருக்கேன். இதை டெலகிராமில் முன்னாடியே நான் கொடுத்துருந்தேன். இது வரைக்கும் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்னு. இங்கே பாருங்கள், மார்னிங்கே நான் போட்டது இப்படி தான் கொடுத்துருந்தேன். அதாவது மேலே ஒரே ஒரு ரெசிஸ்டன்ஸ் மட்டும் கொடுத்து சப்போர்ட் கொடுக்கல. ஏன்னா மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகி என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அப்புறமா சப்போர்ட் கொடுத்துக்கலான்னு சொல்லி போட்டு வெயிட் பண்ணேன். அதுக்கு பின்னாடி தான் இந்த சப்போர்ட்டை நான் ட்ராக் பண்ணேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே வர வர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க இவ்வளோ தூரத்தில் ஓப்பன் ஆயிருக்கு. மார்க்கெட் இங்கேருந்து ரிவேர்ஸ் ஆயிருக்கணும்னு எதிர்பார்த்தோம். பட் கொஞ்சம் மேலே போயிட்டு அப்படியே கீழே திரும்பிட்டான். கீழே திரும்பினா அடுத்த சப்போர்ட் வரைக்கும் வரணும் அப்படிங்கிறது நம்ம கான்செப்ட். அப்போ அதுக்கு பின்னாடி தான் இந்த சப்போர்ட்டுக்கு வரக்கு முன்னாடி இந்த சப்போர்ட் நான் ட்ராக் பண்ணி கொடுத்துருந்தேன் மார்க்கெட் இங்கே இருக்கும்போது. இப்போ இங்கே வந்தால் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும் அப்படிங்கிற கான்செப்ட், அவ்வளோதான். பாருங்கள் 5 மினிட்ஸில் எக்ஸாக்டாக இங்கே டச் பண்ணிவிட்டு அகெயின் மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு அதான் லைன் 3 போட்டிருக்கும் பார்த்தீங்களா? இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகும்னா பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி நல்ல ஒரு மூமெண்ட்டை கொடுத்துட்டான். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் 742லேருந்து 26,000 வரைக்கும் ரீச் ஆச்சு கிட்டத்தட்ட. பார்த்தீங்கன்னா ஒரு 300 பாயிண்ட் மேலே போச்சு. ஆப்ஷனில் ஒரு 150 200 பாயிண்ட், சாரி இன்னைக்கு எக்ஸ்பைரி இல்லைங்களா? அதனால் 200 250 பாயிண்ட்டே மேலே போயிருக்கு இன்னைக்கு. ஈக்குவலாக போயிருக்கும். அதுக்கு பின்னாடி மேலே போய் கிட்டத்தட்ட போயிட்டா, அது ரொம்ப தூரம் போயிட்டா. 300 350 பாயிண்ட் போனதுனால நம்மளுக்கு ஒரு நல்ல அவுட்புட் கொடுத்துருக்கு ஆப்ஷனில். இப்போ இவ்வளோதாங்க சிம்பிளாக இது நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். மார்க்கெட்டில் 5 மினிட்ஸில் பாருங்கள் அது எதோ நடந்திருக்குது, நம்ம அதான் போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கிருந்து மார்க்கெட் ஒரு நல்ல புல்லிஷ் மூமெண்ட் கொடுத்தது. கரெக்டாக இங்கே இவ்வளோ தூரம் போயிருக்கு. 930 26,000 வரைக்கும் கிட்டத்தட்ட ரீச் பண்ணியிருக்கு. அப்போது இங்கிருந்து நம்மளுக்கு கிடைச்சது இன்றைக்கி ஆப்ஷன் எக்ஸ்பைரிங் போது 0.2 பாயிண்ட் கிடச்சிருக்கு. 300 பாயிண்ட் 300 பாயிண்ட் அப்படியே வந்திருக்கும்.
அதுக்கு பின்னாடி போயிட்டு ஒரு ரேஞ்சுக்கு மேலே இதை பிரேக் பண்ண பின்னாடி பார்த்துக்குங்க. மேலே போனது இந்த 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 லோ இங்கேயே சப்போர்ட், இந்த இந்த சப்போர்ட்டை ஃபஸ்ட்டு இங்கே டச் பண்ணிட்டு டெஸ்ட் எடுத்துகிட்டு மேலே போனவன் அதுக்கு அடுத்து ஒரு ரேஞ்ச் போயிருக்கான். அதுக்கு பின்னாடி பாருங்கள் அந்த ஐயா கட் பண்ண முடியல. மார்க்கெட்டு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை. அப்புறம் பாருங்கள் எப்படி கீழேயே வந்திருக்கு. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஐயா கட் பண்ண முடியல, இந்த ஐயா கட் பண்ண முடியல, இந்த ஐயா கட் பண்ண முடியல, இந்த ஐயா கட் பண்ண முடியல. அதாவது லோவர் லோ வச்சுட்டு வர்றா மார்க்கெட், லோவை மட்டும் உடைச்சிட்டு வர்றா, ஹையை உடைக்கல. அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கிருந்து திரும்புகிறான்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் நம்ம. அப்போது ஒரு ரேஞ்சோட நம்ம வந்து எக்ஸிட் ஆகிட்டு இப்போ இங்கே கவனிச்சு பாருங்கள், ஹை உடைச்சிட்டு போகிறா, ஹை உடைச்சிட்டு போகிறா, இங்கே ஹை உடைக்க முடியல. அப்போ என்ன ஆகுது, மார்க்கெட் திரும்ப ஆரம்பிச்சிட்டா. இங்கே லோ உடைக்க முடியல, இங்கே ஹை உடைக்க முடியல. அப்போ மார்க்கெட் அடுத்து லோவை உடைக்க ஆரம்பிச்சிட்டான். மறுபடி கீழே வந்திருக்கு. அப்போ இந்த இடத்துக்கு போகும்போது நம்ம வந்து கொஞ்சம் அலர்ட் ஆயிடணும். இங்கே பை பண்ணியிருந்தால் கூட இங்கே எங்காச்சும் என்ட்ரி எக்ஸிட் ஆகிருக்கலாம், அல்லது மேலே போயிட்டு அவர் திரும்புறதுக்கு இந்த சிக்னல் கொடுக்கும்போது. ஏன்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் தான் வரணும் வந்தால். இங்கே வந்துட்டு மறுபடியும் ஒருக்கா மேலே மூவ் ஆயிருக்கான் பார்த்தீங்களா. இந்த சப்போர்ட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் ஒருக்கா மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆயிருக்கான். மூவ் ஆகிட்டு அதுக்கு பின்னாடி தான் சப்போர்ட்டை வந்து உடைச்சிருக்கான். அதாவது 5 மினிட்ஸ் சப்போர்ட் இது. அதாவது 1 ஹவரில் போட்டிருக்கிறத வந்து நம்ம மெயினான சப்போர்ட்டாக போட்டிருப்போம். இதே 5 மினிட்ஸ் சப்போர்ட்டாக வந்து இன்டர்மீடியட் சப்போர்ட்டாக நம்ம கனெக்ட் பண்ணிக்குவோம். அப்போ இந்த சப்போர்ட்டில் வந்து கொஞ்ச நேரம் மூவ் பண்ணிவிட்டு அப்புறம் கீழே வந்திருக்கான். புரிஞ்சுங்களா. அதுக்கு அடுத்து விட்டால் இந்த சப்போர்ட் தான் கணக்கு. நாளைக்கு என்ன நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நல்ல ஒரு கேப் அப்பு அப்படிங்கும்போது இப்போ வந்து மேலே போயிட்டு கீழே வந்து முடிஞ்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு நாளைக்கு சப்போஸ் இங்கே வந்து தொட்டுட்டு கூட மறுபடியும் மேலே போகலாம். அல்லது நாளைக்கும் ஒரு சின்ன கேப் அப்பில் ஸ்டார்ட் ஆனான்னா மறுபடியும் அங்கேருந்து கேப் அப்புங்கும் போது இது ரெசிஸ்டன்ஸாக வச்சுட்டு அங்கேருந்து கீழே வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. சரிங்களா. அப்போ இது ஒரு ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகும். இது சப்போர்ட்டாக தான் ஆகும். இந்த பாயிண்ட்டுக்கும் ஒரு முக்கியமான பாயிண்ட் தான். நாளைக்கு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போங்க. அடுத்த பதிவில் மறுபடியும் நம்ம பார்ப்போம்.